ஒருமுறை சூரஜ்பூர் என்ற அழகிய ராஜ்யத்தில் ராஜாவீர் என்ற புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள மன்னர் வாழ்ந்து வந்தார். தகப்பன் தன் குழந்தைகளை கவனித்துக் கொள்வதைப் போல அவன் தன் மக்களை கவனித்துக் கொண்டதால் எல்லோரும் அவரை நேசித்தார்கள். ஒரு நாள் கிராம மக்கள் அரண்மனையில் கூடினர். கவலைப்பட்ட ஒரு விவசாயி முன்வந்து, மகராஜ், மழை இல்லை, எங்கள் பயிர்கள் காய்ந்து வருகின்றன, பசி தொடர்ந்து வரும் என்று நாங்கள் அஞ்சுகிறோம். ராஜாவீர் கவனமாக கேட்டு அன்புடன் சிரித்தார். கவலைப்படாதே என்றார். நாங்கள் மழைக்காக காத்திருக்க மாட்டோம். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம். ஒன்றுபட்டால் எந்த சவாலையும் நாம் சமாளிக்க முடியும் என்றார். இதை கேட்டு கிராம மக்கள் நம்பிக்கை அடைந்தனர். ராஜாவின் விளையாட்டு யானையான கோபால் தும்பிக்கையை உயர்த்தி மகிழ்ச்சியான எக்காலத்தை ஊதி குழந்தைகளை சிரிக்க வைத்தது. அடுத்த நாள் ராஜாவீர் கிராம மக்கள், பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளின் கூட்டத்தை அழைத்தார். நாங்கள் ஒரு பெரிய கருணை திருவிழாவை நடத்துவோம், ராஜா அறிவித்தார். ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரை எவ்வாறு சேமிப்பது, உணவை சேமிப்பது மற்றும் ஒருவருக்கொருவர் உதவுவது பற்றிய யோசனைகள் வரும். இது ஞானம், குழுப்பணி மற்றும் கருணை ஆகியவற்றின் கொண்டாட்டமாக இருக்கும். கூட்டத்தினர் உற்சாகத்துடன் கைத்தட்டினர். அவர்களில் மீரா என்ற புத்திசாலி இளம்பெண் அவள் கையை உயர்த்தி சொன்னாள், மகாராஜ், மழை நீரை சேமித்து வைக்க மண் பானைகள் செய்யலாம். இன்று சேமிக்கப்படும் ஒவ்வொரு துளியும் நாளைய வாழ்க்கை என்று என் பாட்டி கூறுகிறார். ராஜா வீரரின் முகம் பெருமிதத்தால் மலர்ந்தது. அது ஒரு அற்புதமான யோசனை மீரா. இந்த வேளையில் குழந்தைகளை நீங்கள் வழிநடத்துவீர்கள். திடீரென்று கோபால் ஜன்னல் வழியாக தன் தும்பிக்கையை குத்தி ஒரு இனிப்பு தட்டை தட்டினான். இனிப்புகள் விழுந்தன. குழந்தைகள் அவற்றை பிடிக்க விரைந்தனர், சிரித்து பகிர்ந்து கொண்டனர். கிராமம் முழுவதும் ஏற்பாடுகளில் மும்முரமாக மாறியது. ஆண்களும் பெண்களும் ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை தோண்டினர். குழந்தைகள் உதவிக்காக சிறிய கூடை மண் கூடைகளை எடுத்துச் சென்றனர். மீரா தலைமையில் குழந்தைகள் மண் பானைகள் தயாரித்தனர். சக்கரத்தை மெதுவாக சுழற்றி களிமண்ணை இப்படி வடிவமைக்கவும் என்று அவள் சொன்னாள். களிமண்ணை எப்படி சரியான பானைகளாக மாற்றுவது என்று அவர்களுக்கு காட்டினாள். அருகில் கோபால் தும்பிக்கையால் குச்சிகளை ஏந்தி உதவி செய்ய முயன்றார். ஆனால் திடீரென்று அவர் தும்மினார். குழந்தைகள் சுற்றி சிரிக்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் மண்பானைகளை சுத்தம் செய்யும் போது கைகளை கழுவ சோப்பு நீரை பயன்படுத்தினர். சோப்பு தண்ணீர் பானையை பார்த்த கோபால் ஆவல் கொண்டான். அதில் தும்பிக்கையை நனைத்து ஊதினான். இறுதியாக கருணை திருவிழாவின் நாள் வந்தது. கிராமம் முழுவதும் மலர்களாலும் வண்ணக் கொடிகளாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குழுவும் முன்வைத்த யோசனைகளை காண கிராம மக்கள் திரண்டனர். மீராவும் குழந்தைகளும் தங்கள் அழகான மண்பானைகளை கிராம மக்களுக்கு காட்டினர். வறண்ட காலத்திற்கான மழை நீரை சேமிக்க இந்த பானைகள் எங்களுக்கு உதவும், மீரா நம்பிக்கையுடன் விளக்கினார். கிராம மக்கள் குழந்தைகளுக்காக பெருமிதத்துடன் கைதட்டினர். ராஜாவீர் அவர்கள் மத்தியில் பெருமிதத்துடன் தலையசைத்து நடந்தார். நீங்கள் அனைவரும் ஒரு அற்புதமான வேலையை செய்திருக்கிறீர்கள். கருணையுடனும் ஒற்றுமையுடனும் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதை இன்று நிரூபித்துள்ளோம் என்று அவர் அறிவித்தார். அன்று மாலை கிராம மக்கள் ஒரு பெரிய விருந்துக்கு கூடினர். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து லட்டு, இனிப்பு, மாம்பழ லஸ்ஸி சாப்பிட்டனர். சிரிப்பும் இசையும் காற்றை நிரப்பின. கோபால் மகிழ்ச்சியுடன் விளையாடினான். இரவு விடிந்ததும் வானம் வண்ணமயமான வான வேடிக்கைகளால் ஜொலித்தது. வானத்தில் வண்ணங்கள் மின்னுவதை கிராம மக்கள் பிரமிப்புடன் பார்த்தனர். ராஜா கூறினார், கருணையே நமது மிகப்பெரிய பலம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோம்.
எந்த புயலையும் நாம் ஒன்றாகச் சந்திக்கலாம். கிராமவாசிகள் ஆரவாரம் செய்தனர். கோபால் குழந்தைகளை தனது உடற்பகுதியில் சுழற்றினார். அவர்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். நன்றி. தோட்டத்தில் உற்சாகமான காற்று அடிக்கிறது. உருளைக்கிழங்கு மெதுவாக சின்ன பாதையில் உருட்டி செல்கிறாள். காரட் தூக்கலாக துள்ளி குதிக்கிறது. முடிந்தால் என்னை பிடி என்று காரட் கூப்பிடுகிறாள். தக்காளி கட்டுப்பாடின்றி உருட்டிக்கொண்டே சென்று மலர்களை மிதிக்கிறான். புரோகோலி அமைதியாக நடைபோட்டு அவர்கள் எல்லாம் குழந்தைகள் என்ற போன்று சிரித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய தண்ணீர் வாட்டர் பாரல் சத்தமாக கவிழ்ந்து விடுகிறது. ஒரு பெரிய சத்தம். தோட்டம் முழுக்க தண்ணீர் பரவுகிறது. புரோகோலி, அடடா, நம்ம தண்ணீர் எல்லாம் வீணா போகுது, இதை சீர் செய்யணும். பொட்டாட்டோ, அதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். 4 நண்பர்களும் சேர்ந்து ஒரு திட்டம் பண்ணுகிறார்கள். பொட்டாட்டோ தரையில் ஒரு கற்பனை வரைபடம் மாப் வரைந்து இப்படி நம்ம வேலை பண்ணுவோம் என விளக்குகிறாள். காரட் குதிக்கிறாள். சரி, நான் ரெடியா இருக்கேன். டொமேட்டோ குழப்பமாக, நான் என்ன செய்கிறது என்று கேட்கிறான். புரோகோலி தன் தண்டில் கை வைத்து ஆழமாக யோசிக்கிறான். அவர்களின் திட்டம். பொட்டாட்டோ தண்ணீர் ஓட சிறிய கால்வாய் தோண்டும். காரட் துள்ளி வேகமாக ஓடி பொருட்கள் எடுத்து வருவாள். டொமேட்டோ சிறு செடிகளுக்கு குளிர்ச்சி தருவான். புரோகோலி கவிழ்ந்த பீப்பாயை நேராக நிறுத்துவான். பொட்டாட்டோ தன் மொத்த உடம்பையும் உழைக்க வைக்கிறாள். அவள் சிறு கால்வாய் தோண்ட துவங்குகிறாள். மண் பறக்க அவள் மூச்சு விடுகிறாள். ஆனாலும் அவள் தைரியமாக உழைக்கிறாள். அவள் முகத்தில் தைரியமான முகபாவனை. கடைசியில் தண்ணீர் மெல்ல குழம்பி கால்வாயில் ஓடத் தொடங்குகிறது. பொட்டாட்டோ, ஆஹா, பார்த்தீங்களா, வெற்றி! டொமேட்டோ சிறு செடிகளுக்கு குளிர்ச்சி தருகிறான். சிறு செடிகள் தண்ணீரை உறிஞ்சுகிறதை காண்கிறான். டொமேட்டோ, ஆஹா, நான் ஹீரோவா இருக்கேன். புரோகோலியின் பரபரப்பான முயற்சி. அவன் பீப்பாயை பிடித்து என்று முழு சக்தியுடன் முயற்சிக்கிறான். அவன் பீப்பாயை மெல்ல நேராக நிறுத்துகிறான். ஐயோ, ஆனால் நம்ம வெற்றி கண்டோம். மாலை தோட்டம் அழகாக இருக்கிறது. 4 நண்பர்கள் சேர்ந்து வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து நாம் வெற்றி கண்டோம் என்று மகிழ்ச்சியாக கத்துகிறார்கள். நான்கு நண்பர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். தோட்டத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். முடிவில் அவர்கள் சேர்ந்து சொல்கிறார்கள், சேர்ந்து செய்தால் வெற்றி நிச்சயம். பெல்லா மாடு கொட்டாவி விட்டு கண்களை திறந்த போது கொட்டகையின் விரிசல் வழியாக சூரியன் எட்டி பார்த்தது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள். பண்ணை உயிருடன் வருவதை பார்த்தாள். சேவல் கூவியது. கோழிகள் சிறகுகளை விரித்தன மற்றும் தூக்கம் நிறைந்த ஆடுகள் மென்மையான காலை பிரகாசத்தில் நீட்டின. சிரித்துக்கு கொண்டே பெல்லாவிற்கு அது ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் என்று தெரியும். பெல்லா வெளியே வந்து தன் நண்பர்களை கண்டாள். ஹென்ரிட்டா கோழி தன் இறகுகளை பறித்தது. மேக்ஸ் ஆடு பாறையிலிருந்து பாறைக்கு தாவியது. டெய்சி ஆட்டுக்குட்டி விளையாட்டுத்தனமாக ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தியது.
இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பெல்லா கேட்டாள். ஒரு சாகசத்தை கண்டுபிடிப்போம். நண்பர்கள் ஒரு பெரிய சேற்று குட்டையை கண்டுபிடித்தனர். பெல்லா அதை தன் குழம்பினால் தட்டினாள். ஆனால் மேக்ஸுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. உள்ளே குதித்தார். சேறு எங்கும் தெரித்தது. ஹென்ரிட்டா சத்தமிட்டாள். டெய்சி சிரித்தாள். தலை சேற்றில் மூடியிருந்த வேடிக்கையில் அவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட போது பெல்லா சிரித்தார். காற்றின் வேகம் ஒரு மரத்தில் பயமுறுத்தும் தொப்பியை வீசியது. நாம் அதை திரும்ப பெற வேண்டும் என்றார் பெல்லா. அவர்கள் எல்லாவற்றையும் முயற்சித்தார்கள். ஹென்ரிட்டா துடித்தார். மேக்ஸ் குதித்தார். டெய்சி மரத்தை அசைத்தார். இறுதியாக பெல்லா டெய்சியை முதுகில் தூக்கி ஒரு பெரிய நீட்சியுடன் டெய்சி தொப்பியை கீழே தட்டிவிட்டாள். குழுப்பணி மீண்டும் வெல்லும் என்று பெல்லா பெருமையுடன் கூறினார். ஒரு கச்சேரி வைப்போம், ஹென்ரிட்டா பரிந்துரைத்தார். ஒவ்வொரு தோழியும் நிகழ்த்தும் போது கண்டக்டர் போல ஒரு குச்சியை அசைத்தாள். பெல்லா ஒரு இனிமையான மெல்லிசையில், மேக்ஸ் ஒரு எக்காளம் போல் சத்தமிட்டார். ஹென்ரிட்டா தாளத்தை கிளப்பினார். பண்ணை விலங்குகள் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்காக ஆரவாரம் செய்தன. கொட்டகையின் உள்ளே மேக்ஸ் வண்ண பூச்சுவாளியை கண்டார். என்ன இது? அவர் அதை அசைத்து கேட்டார். வர்ணம் எங்கும் கொட்டியது. அச்சச்சோ என்று முணுமுணுத்தான். பெல்லா வருத்தப்படுவதற்கு பதிலாக வண்ணப்பூச்சில் தனது குழம்புகளை நனைத்து சுவரில் அச்சிட்டார். கலை செய்வோம், அவள் சொன்னாள். பின்னர் பிக்னிக் நேரம், டெய்சி அறிவித்தார். அவர்கள் ஆப்பிள், கேரட் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை சேகரித்து பெரிய மரத்தின் கீழ் ஒரு போர்வையை விரித்தனர். ஒன்றாக அவர்கள் முணுமுணுத்து சிரித்தனர். அன்றைய சாகசங்களின் கதைகளை பகிர்ந்து கொண்டனர். கருமேகங்கள் சூழ்ந்து பண்ணையில் மழை பெய்தது. புயல் காற்றில் ஒரு சிறிய மரம் அசைவதை பெல்லா கண்டாள். மரத்திற்கு நமது உதவி தேவை என்று அழைத்தாள். டெய்சி வேர்களால் பதுங்கிக் கொண்டார். மேக்ஸ் பங்குகளுக்காக குழிகளை தோண்டினார். ஹென்ரிட்டா கட்டளையிடும் கேப்டனை போல தன் சிறகுகளை விரித்தாள். பெல்லா கொட்டகையில் இருந்து ஒரு பெரிய தர்ப்பை இழுத்து தனது வலுவான பற்களை பயன்படுத்தி அதை மரத்தின் மீது இழுத்தாள். அப்போது விவசாயி சிரித்துக்கொண்டே வந்தான். ஒரு கை வேண்டுமா என்று கேட்டான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து மரத்தை மழையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் தார் கீழே கட்டினர். புயல் கடந்து சென்ற போது சூரியன் மேகங்கள் வழியாக எட்டி பார்த்தது. மரத்தின் இலைகளில் மழைத்துளிகள் மின்னியது. பெல்லாவும் அவளுடைய தோழிகளும் பெருமிதத்துடன் சிறிய மரத்தை பார்த்து கொண்டு நின்றார்கள். விவசாயி சிரித்தான். அருமையான வேலை குழு என்று அவர் பெல்லாவின் தலையை தட்டினார். விலங்குகள் பெருமிதம் கொண்டன. தங்கள் குழுப்பணி எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்தியது. ஸ்பார்க்கிள் ட்ரீ. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் நண்பர்கள் தங்கள் குட் நைட்களை சொன்னார்கள். என்ன ஒரு அற்புதமான நாள்! அவள் பெருமூச்சு விட்டாள். வசதியான கொட்டகையில் சுருண்டாள். அந்தியின் மென்மையான பிரகாசம் மங்கி அனைத்தும் அமைதியாக இருந்தது. நன்றி. மண்ணுக்கு அடியில் ஆழமாக 2 உருளைக்கிழங்குகள் ஸ்புட் மற்றும் சிப் ஆகியவை அருகருகே கிடக்கின்றன. ஸ்புட் ஆச்சரியத்துடன் மேல் நோக்கி பார்த்தார். ஒரு நாள் நான் உலகை பார்ப்பேன். ஷிப் கொட்டாவி விட்டது. அதையெல்லாம் ஏன் கனவு காண்கிறீர்கள்? மண் சூடாக இருக்கிறது. எங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கேயே உள்ளன. ஸ்புட் சிரித்தார். ஆனால் மேலே உள்ள உலகத்தை பற்றி கனவு கண்டார். ஒரு நாள் காலை நிலம் அதிர்ந்தது. திடீரென்று விவசாயி பெண்ணின் கரடுமுரடான கைகள் மண்ணில் தோண்டி ஸ்புட் மற்றும் ஷிப்பை சூரிய ஒளியில் இழுத்தன. ஸ்புட்டின் கண்கள் பிரமிப்பில் விரிந்தன. பார் ஷிப், வானம், சூரியன் அழகாக இருக்கிறது
ஷிப் பீதியடைந்து விவசாயியின் கையில் நெளிந்தது. இல்லை, நான் தயாராக இல்லை, என்னை திரும்ப போடு. விவசாயி சிரித்தான். 2 நல்ல உருளைக்கிழங்கு என்று அவர் அழுக்கை துலக்கினார். ஸ்பூடும் சிப்பும் மற்ற புதிய காய்கறிகளுடன் ஒரு கூடையில் அமர்ந்து வண்டி சாலையில் உருண்டு செல்லும் போது துள்ளியது. ஸ்பூட் விளிம்பை எட்டி பார்த்தார். காட்சியைக் கண்டு வியந்தார். மரங்கள், பறவைகள், மேகங்கள், இது மிகவும் பெரியது. ஸ்பூட் கூச்சலிட்டார். ஆனால் ஷிப் கூடையில் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவர் புலம்பினார். கொட்டகையில் விவசாயி பெண் ஒரு பெரிய மர மேசையில் ஸ்புட் மற்றும் சிப்பை வைத்தார். ஒரு சிந்தனை முழக்கத்துடன் அவர் ஸ்பட்டை தூக்கி சந்தை கூடையில் இறக்கினார். இல்லை, சிப்! ஸ்புட் கத்தினார். விவசாயி பின்னர் சிப்பை எடுத்து கிச்சன் கூடையில் வைத்தார். ஸ்புட், என்னை விட்டு போகாதே. சமையலறையில் பாட்டினில் சிப்பை படலத்தில் சுற்றுவதற்கு முன்பு கழுவி மெருகூட்டினார். இல்லை இல்லை, நான் இரவு உணவிற்கு தயாராக இல்லை, சிப் கத்தினான். அவர் அடுப்பில் வைக்கப்பட்டார். முதலில் பயந்தார், ஆனால் விரைவில் சூடான அரவணைப்பு அவரை சூழ்ந்தது. இது அமைதியானது என்று அவர் நினைத்தார். நான் வித்தியாசமாக உணர்கிறேன். உழவர் சந்தையில் ஸ்புட் பெருமையுடன் காட்சிக்கு அமர்ந்தார். ஒரு சிறுமி அவனை பார்த்து தன் தாயின் கையை இழுத்தாள். அம்மா, எனக்கு இது வேண்டும். அவளின் அம்மா சிரித்துக்கொண்டே அவனை தூக்கினாள். சரி, அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்வோம். ஸ்புட் பெருமையுடன் ஒளிர்ந்தது. ஆம், நான் சிறப்பு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் சமையலறைக்கு பதிலாக சிறுமி தனது தோட்டத்திற்கு ஸ்பூட்டை கொண்டு வந்தாள். அவள் ஒரு குழி தோண்டி அவனை உள்ளே வைத்து அவனை சுற்றியுள்ள மண்ணை தட்டினாள். மிஸ்டர் உருளைக்கிழங்கு, பெரிதாகவும் வலுவாகவும் வளருங்கள் என்று அவள் சொன்னாள். குளிர்ந்த மண் தன்னை மீண்டும் ஒரு முறை கட்டிப்பிடிப்பதை ஸ்புட் உணர்ந்தார். மீண்டும் மண்ணுக்கு, ஆனால் அதே போலில்லை என்று அவர் நினைத்தார். அவரது இதயம் அமைதியாக இருந்தது. வாரங்களுக்கு பிறகு சிறுமியின் தோட்டத்தில் ஸ்பூட் நடப்பட்ட மண்ணில் ஒரு பச்சை தளிர் தள்ளப்பட்டது. அவருக்கு கீழே சிறிய உருளைக்கிழங்குகள் வளர்ந்து கொண்டிருந்தன. பார் அம்மா, அவர் வளர்ந்து வருகிறார். அந்த சிறுமி செடிக்கு தண்ணீர் ஊற்றினாள். ஸ்பூட்டின் குரல் மண்ணிலிருந்து எதிரொலித்தது. சாகசம் என்றால் உலகத்தை பார்ப்பது என்று நினைத்தேன். ஆனால் சில நேரங்களில் மிகப்பெரிய சாகசம் புதியதாக வளர்கிறது. ஸ்புட் மற்றும் ஷிப் பிரிவை எதிர்கொள்கின்றன. ஆனால் நண்பர்கள் பிரிந்தாலும் அவர்களின் பயணங்கள் இன்னும் அர்த்தமுள்ளதாக இருப்பதை அவர்கள் இருவரும் அறிந்து கொள்கிறார்கள். சில நேரங்களில் விடுவிப்பது ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வழியில் வளர அனுமதிக்கிறது. நன்றி. மின்கம்பத்தில் பறவைகள் கூட்டமாக அமர்ந்திருக்கின்றன. பின்னணியில் விவசாயி பிரெட் தனது தோட்டத்தை பார்த்து நின்றிருக்கிறார். தலைவர் காகம் கம்பத்தின் நடுவில் கர்வமாக நின்று கொண்டு இன்று முக்கியமான நாள் என்று அறிவிக்கிறார். விவசாயி பிரெட் ஃபுட் ஸ்டோரேஜ் புத்தம் புதிய விதைகளால் நிரப்பியிருக்கிறார். இதை கேட்டவுடன் பறவைகளின் கண்கள் சுடச் சுட பிரகாசிக்கின்றன. மைனா தன் வயிற்றை அழுத்தி, வாவ், இன்று உணவு விருந்தா, எனக்கு சாப்பிடணும் என்று உற்சாகமாக கத்துகிறான். தலைவர் மெல்ல சிந்தித்து, நம்முடைய திட்டம் மிக எளிது, ஆனால் இதை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பின்னர் ஒவ்வொருவருக்கும் பணிகளை ஒதுக்குகிறார். அடா, இது சுலபமாயிருக்கே என்று ஒருமித்த குரலில் சொல்லி பறக்கின்றன. வீட்டு முன்புறம் விவசாயி பிரெட் புன்னகையுடன் சூரிய ஒளியில் நின்று குளிர்ந்த லெமனேட் குடிக்கிறார். மைனா ஜன்னலின் அருகில் அமர்ந்து அலர்ட் அலர்ட் என்று கத்துகிறான். விவசாயி பிரெட் ஒலி எங்கிருந்து வருகிறது என்று குழப்பமாக பார்க்கிறான். எக்கோ தொடர்ந்து டெலிவரி வந்துருச்சு என்று கத்துகிறான். விவசாயி சற்று நேரம் யோசித்து, நான் எதையும் ஆர்டர் செய்யலையே என்று சொல்கிறார். எக்கோ சிரித்து, காட்டுப்புறா டெலிவரி எபுலல் என்று கூச்சலிடுகிறான். விவசாயி சலித்து போய் உள்ளே செல்கிறார். விவசாயி தோட்டத்தில் காய்கறிகளை நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறார்.
பருந்து இனிமேல் நான் பறக்க முடியாது என்று துயரமாக கதறுகிறான். விவசாயி ஓடி வந்து என்ன நடக்குது என்று கேட்கிறார். பருந்து, உனக்கென்ன தெரியும், எங்களின் வாழ்க்கை சிரமமானது என்று மோசமான நாடகத்தை ஆடுகிறார். விவசாயி புரியாமல் நான் என்ன செய்யணும் என்று கேட்கிறார். உடனே சாமோசா கொடு என்று கேட்கிறார். விவசாயி சிரித்து பார்த்து, நான் பறவைகளுக்கு சாமோசா கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உள்ளே செல்கிறார். சிரித்துவிட்டு, சாமோசா கிடைக்காதது சரி, நேரம் வாங்கிட்டேன் என்று சொல்கிறார். விவசாயியின் வீட்டு பின்புறம் சாவி மர கொக்கியில் தொங்கி கிடக்கிறது. வலிமையான ஆனால் குழப்பமான பறவை வந்து சாவியை பிடிக்க முயல்கிறான். அவன் தன் இறகை விரித்து முழு வேகத்தில் முயற்சி செய்ய சாவி கீழே விழுகிறது. அவன் பார்த்து, நம்மளால முடியும் என்று சொல்லி தலையை நேராக தரையில் தொங்க விடுகிறான். மைனா ஃபுட் ஸ்டோரேஜ் மீது கண்கள் வைக்கிறான். பறந்து மோதுகிறான். ஸ்டோரேஜ் சிதறி தரையில் விழுகிறது. விதைகள் சிதறி கிழிந்து விடுகிறது. அனைத்து பறவைகளும் கீழே பறந்து விதைகளை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். தலைவர் வேர்ல்ட் கப் கோப்பையை பிடிச்சதை போல நம்ம வெற்றி அப்படின்னு கத்துறான். இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். விவசாயி பிரெட் பின்புறத்தில் நின்று, அடா என்ன வச்சு கும்மாளம் பண்ணிருக்கீங்க என்று கத்துகிறான். அனைத்து பறவைகளும் அச்சத்தில் பறக்க முயற்சிக்கின்றன. பறவைகள் எல்லாம் மரத்தின் மேல் அமர்ந்து ஒருவரை ஒருவர் நோக்கி அமைதியாக இருக்கின்றன. மைனா, சாப்பாடு ரொம்ப கம்மிதான். அனைத்து பறவைகளும் சிரிக்கின்றன. நன்றி.